நீங்கள் கவலைப்படுவதனால ஒரு பிரயோஜனமே இல்லைங்க. சரிங்களா? உங்கள் வியாதியிலேருந்து உங்களை விடுவிக்க முடியாது. உங்கள் பண கஷ்டத்துலேருந்து உங்களை விடுவிக்க முடியாது. சரிங்களா? உங்கள் வேதனையிலேருந்து, உங்கள் துன்பத்திலேருந்து உங்களை விடுவிக்க முடியாதுங்க. வேதம் சொல்கிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். சரிங்களா? ஆண்டவராகிய இயேசு உங்களை விடுதலை ஆக்கினால் மட்டும்தான் உங்களை விடுவிக்க முடியுங்க. சரிங்களா? நீங்கள் கண்ணீரோடு இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம், துன்பத்தோடு இருக்கலாம். சரிங்களா? அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட நீங்கள் சொல்லும்போது ஆண்டவர் நிச்சயமாக உங்களை விடுவிக்க அவரால் கூடுங்க. பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன் ஆஸ்தியெல்லாம் செலவழிச்சிட்டாங்க. சரிங்களா? அவளுக்கு இருக்கிற வியாதி பார்த்தீங்கன்னா யாராலும் குணப்படுத்த முடியாது. டாக்டர் நம்பி போனால் டாக்டர்கள் அவர்களை கைவிட்டாங்க. சரிங்களா? பணத்தை நம்பி செலவழித்து ஒன்றும் இல்லாமல் போது. ஆண்டவர் நம்பி போனால் ஆண்டவர் அவளுக்கு சுகத்தை கொடுத்தாருங்க. சரிங்களா? நீங்களும் ஆண்டவரை தேடி வருவீர்கள் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தேடி வருவீர்கள் என்றால், நிச்சயமாக உங்கள் கவலைக்கு, உங்கள் கண்ணீருக்கு, உங்கள் துன்பத்துக்கு, உங்கள் வியாதிக்கு ஒரு விடுதலை உண்டாகும். சரிங்களா? வேதம் சொல்லி, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். இதை விசுவாசிங்க, இதை நம்புங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புங்க. தேவனுடைய வார்த்தையை நம்புங்க. நிச்சயமாக நீ விடுதலை பெறுவீங்க. ஆமென்.